எங்க பொண்ணுமே வந்து சுந்தர் பண்ண விஷயங்கள், அதே நேரத்துல தனக்கு நடந்த விஷயங்கள பத்தி பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் சுந்தர் எதுக்காக இந்த மாரி 10,00,000 எடுத்துட்டு போயிட்டு யாரோ ஒருத்தருக்கு குடுக்கணும். எல்லா பிரச்சனையும் தான் முடிஞ்சிருச்சுல்ல. மறுபடியும் எதுக்காக அவர் இத பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி அவங்க யோசிச்சுட்டு இருக்க அதே டைம்ல கரெக்ட்டா அவங்கள பார்க்கறதுக்கு சக்தியுமே வந்து எப்பவும் போலயே அவங்க கிட்ட ரொம்ப விளையாட்டுத்தனமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத பார்த்துட்டு இருக்க பொண்ணுமே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கிறதுனால, "தயவு செஞ்சு வெளியில போங்க. இல்லன்னா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு" சொல்லி இந்த பக்கம் சக்தியுமே மிரட்டி அங்கிருந்து வெளியில அனுப்பிடுறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல நடக்கிற விஷயங்கள்லாம் நினைச்சு ரொம்பவே யோசிச்சு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி ஒரு பயங்கரமான குழப்பமான ஸ்டேஜுக்கு உள்ள போயிடுறாங்க. அதே நேரத்துல இப்போ உடனே நம்ம அடுத்த நாள் காலையில போயிட்டு இந்த பக்கம் நம்ம அதை போய் விசாரிக்கணும், நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே கேஷுவலா ரெஸ்ட் எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு இந்த பக்கம் பொண்ணியுமே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணிட்டு டைரக்டா அந்த நாடக கம்பெனிக்குமே போறாங்க. அங்க போயிட்டு அவங்களோட டீட்டெயிலை பத்தி கேட்கறாங்க. அப்ப அந்த பெரியவருமே சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவருமே உள்ள போயிட்டு அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு ஃபைலா தேடிட்டு இருக்கப்போ கரெக்டா பொன்னி கையில வச்சிருக்க போட்டோவோட சம்பந்தப்பட்டவங்களோட டீட்டெயிலாம் கிடைக்குது. இதை பார்த்தோன்னா அந்த வயசானவருமே இதை தானமா தேடிக்கிட்டு இருந்தா, இவங்க தான் நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்க. இது வாங்கின உடனே இங்க பொன்னியும் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, டேரக்டா நம்ம அந்த அட்ரஸ் போய் அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஒரு பிளானோட இந்த பக்கம் பொன்னியை கூட்டிட்டு அந்த அட்ரஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு எக்ஸாக்டான வீடை போய் பாக்குறாங்க. பட்டா வீடு பூட்டி இருக்கு. இதை பார்த்து அவங்களுமே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு என்னன்னு தெரியலையே, சரி நம்ம பக்கத்துல விசாரிச்சு பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே பக்கத்துல இருக்க ஒருத்தர் விசாரிச்சு பாக்குறாங்க. அப்ப அவருமே இது என்னோட வீடு தான்ப்பா, என்னோட வீட்டில் தான் 2 பேர் குடியிருந்தாங்க, அவங்க நேற்று நைட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியல, யாருக்கோ உடம்பு சரியில்லை இல்லை என்ன ஒரு எமர்ஜென்சின்னு தெரியல, உடனே காலி பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமாக இங்கிருந்து நைட்டோட நைட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்டோன்னு இந்த பக்கம் பொன்னி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் அவங்க கிட்ட அவங்களோட புது அட்ரஸ் எதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் அந்த வயசு ஓனருமே இல்லம்மா அப்படி எதுவும் தரல, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க போனதை பார்த்தா ஏதோ பதட்டமா போன மாதிரி இருந்துச்சு, அது மட்டும் தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இங்க பொன்னிக்கும் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்றதுனே தெரியல, ரொம்பவே திணறி போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் பொன்னியுமே நம்ம பக்கத்துல வரைக்கும் அவங்க வந்திருக்காங்க, ஆனா அவங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே சக்தி கால் பண்ணி ஆஃபீஸில் வேலை இருக்கு, எங்கடா சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே சரி நான் உடனே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணு கிட்டயுமே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க பொண்ணு, நீங்க அவசரப்படாதீங்க, நம்ம கிட்ட இப்போதைக்கு ஒரு ஆதாரம் இருக்கு, இதை வச்சு நம்ம உங்களை பிடிச்சிக்கலாம், நீங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா பொண்ணுமே அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க பொண்ணுமே அதே லைன்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ கரெக்டா இங்க சிவானியோட போட்டோவுமே கீழே கிடக்குது. என்ன இது சிவானியோட போட்டோ, இந்த ஏரியாக்கு இந்த இடத்துக்கு எப்படி சிவானியோட போட்டோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சுத்தி முத்தி பார்த்துமே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவானியோட போட்டோவையும் கையில எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சோகத்தோட இந்த பக்கம் பியூட்டி பார்லர் போறாங்க. அங்க போயிட்டு எப்பவும் போல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க பியூட்டி பார்லர் ஓனருமே இந்த பக்கம் பொண்ணியை கூப்பிட்டு என்னாச்சு பொண்ணு ஏன் டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் பொண்ணியுமே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த நாடக கம்பெனிக்கு போனோம் மேடம், அங்க போயிட்டு அவங்களோட அட்ரஸ்லாம் வாங்கிட்டு டேரக்டா வீட்டுக்கு போய் பார்த்தோம், ஆனா அவங்க வீடு பூட்டி இருந்துச்சு, பக்கத்துல விசாரிச்சு பாக்குறப்ப தான் தெரிஞ்சது அவங்க நைட்டோட நைட்டா வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் ரொம்ப வருத்தமா இருக்கு, சொல்ல போனா இவ்வளவு தூரம் நம்ம அவங்க நெருங்கி அவங்கள பிடிக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே கவலைப்படாத பொண்ணி, கண்டிப்பா வந்து இவ்வளவு நாளா அவங்கள பத்தி எந்த ஒரு க்ளூமே அவங்ககிட்ட இல்லாம இருந்துச்சு, ஆனா இப்ப அவங்கள பத்தி ஒரு போட்டோ இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தியான அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே நீ வச்சிருக்க, அவங்களோட ஃபோன் நம்பர் மெயினா இருக்கு, அதனால எந்த விதத்தில் நீ கவலைப்படாத, ஏதோ ஒரு வழியில கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம், எனக்கு அவங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணு, அதை வச்சு எனக்கு இருக்கிற கான்டாக்ட் மூலமா அவங்க யாரு என்னங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியுமா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பியூட்டி பார்லர் ஓனர் அந்த ஃபோன் நம்பரை மட்டும் வாங்கிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பொண்ணி எப்பவும் போல சோகமா அங்க பியூட்டி பார்லர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்பவே சேடா உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும் போது மறுபடியும் சிவானி பாப்பா போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு டக்குன்னு கொஞ்சம் மைண்ட்ல பிளிங்க் ஆகுது, ஒருவேளை அந்த கடத்தல்காரங்களும் அதே ஏரியால தான் இருப்பாங்களோ, அதனாலதான் சிவானி பாப்பா போட்டோவை அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து சிவானி பாப்பா பத்தி யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பொன்னியோட மைண்ட்லயுமே ஒரு ஐடியா வருது, பேசாம மறுபடியும் அந்த ஏரியாவுக்கு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க பொண்ணியுமே பியூட்டி பார்லர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எப்போ போல ஆட்டோ ஏறி அந்த ஏரியாவை கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க சுத்தி. அதே நேரத்தில் அவங்க சுத்தி நடந்துட்டு இருக்கப்போ அந்த ஏரியால இருக்கிற பார்க்ல இவங்க பயங்கரமா பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அது வேற ஒன்றும் கிடையாது, இங்க ஸ்வேதாவையும் அதே நேரத்தில் தாசையும் அங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே இவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இவங்க என்ன இந்த ஏரியால தான் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தானே அன்னைக்கு சுந்தர் கூட நின்று இந்த மாதிரி டீல் பேசிட்டு இருந்தாங்க, இவரோட தங்கச்சி தானே அது, இந்த பொண்ணு தானே இந்த மாதிரி சுந்தர் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணு அந்த விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. கவனிச்சு கரெக்டாக யோசிச்சு பார்த்துட்டு டேரக்டா அவங்களுக்கே தெரியாம அவங்க பக்கத்துல போறாங்க. அவங்களுமே இந்த பக்கம் வந்து தாசும் ஸ்வேதாவும் எப்பவும் போல பரவாயில்லங்க, இந்த சுந்தர் இந்த மாதிரி ஒரு இழிச்சவாயினா இருப்பான் நம்ம நினைக்கவே இல்லை, நம்ம நினைச்சதை விட டபுள் மடங்கு நமக்கு பணம் கிடைச்சிருக்கு, நம்ம ஏதோ ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தை வாங்கிட்டு ஓடிடலாம்னு நினைச்சோம், ஆனா ஏற்கனவே ஒரு 5 லட்சம் இப்போ ஒரு 15 லட்சம் கிட்டத்தட்ட 20 லட்சம் அவன்றது நம்ம மாட்டை போட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை
இதை கேட்ட சுந்தரமே, இங்க பாரு ஸ்வேதா, நம்மளோட திறமைக்கெல்லாம் இதெல்லாம் சாதாரண மேட்ரு, ஈஸியா அவங்களை தூக்கிட்டு போயிடலாம். உண்மையை சொல்ல போனா அவன் ஒரு பயந்தாங்கோலி, அவன்கிட்ட எப்படி பணத்தை கறக்கணுங்கிறது எனக்கு தெளிவாகவே புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 20 லட்சத்தோடு நான் முடிக்க போறேன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவங்ககிட்ட பணத்தை கேட்டு நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணலாம். ஏன்னா அவன் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நம்மகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ உன்னோட விஷயத்துல இருந்து நம்ம விலகி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவன் பொண்ணை நம்ம கடத்தணும்ல, அந்த விஷயத்துல இருந்து அவன் கண்டிப்பா பயந்துட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் பொண்ணுக்கு தூக்கி வாரி போடுது. அப்பனா சிவானி பாப்பாவை கடத்தினது இவங்க தானா? அதுவும் சுந்தர் பண்ண விஷயத்துக்காக தான், அவர்கிட்ட பணத்தை புடுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அப்பனா நம்ம நினைச்ச மாதிரி இவங்க 10 லட்சம் பணம் வாங்கல, கிட்டத்தட்ட 20 லட்சம் வரைக்கும் சுந்தர்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கியிருக்காங்க. அதனால தான் திருட்டுத்தனமா சுந்தர் ஜெயா கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த பணத்தை அவங்க மேனேஜர் மூலமா இப்ப மறுபடியும் மாத்தி இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்பனா சுந்தர் பண்ண தப்புனால தான் சிவானி பாப்பா பாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் காரணம் சுந்தர் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பொண்ணுமே வேற எதை பத்தியுமே யோசிக்காம தன்னோட மொபைல் எடுத்து அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் தாசு ஸ்வேதா அவங்க யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இவங்க எல்லா இதையுமே வந்து ஃபுட்டேஜையும் வீடியோ போட்டோ எடுத்துக்கிட்டு டேரக்டா அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி இந்த வீடியோ ஃபுட்டேஜை யார்கிட்ட கொடுக்கலாம், ஏன்னா நம்மளால இந்த விஷயத்தை தனியா எதிர்கொள்ள முடியாது, கண்டிப்பா இதுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாம சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க சரி வர மாட்டாங்க. நம்ம வேற யாரையும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுமே எப்பவும் போல வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்கம் யார்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியுமே சக்தி வந்து இந்த பக்கம் பொண்ணு கிட்ட ரொம்பவே வந்து ஹாப்பியா பேசிட்டு இருக்காரு. அப்போ சக்தியை பார்த்த பொண்ணுக்குமே ஒரு நிமிஷம் இவர்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் ஆனால் இவர் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரியல. அதே நேரம் நம்ம இப்போ இவர்கிட்ட இந்த விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லை, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இப்போ போல எங்க சக்தியுமே திட்டி அங்கிருந்து வெளியில் அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ எப்பவும் போல சண்முகம் வந்து இங்க மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்காரு. அப்ப சண்முகத்தை பார்த்த பொண்ணுமே இவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பேரும் வெளியே வராது. அதே நேரத்துல இந்த மாதிரி சிவானி பாப்பாவுக்கு இனிமேல் எந்த ஒரு ஆபத்தும் வராம இந்த சுந்தர் விஷயத்தை டீல் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. யோசிச்சது மட்டும் இல்லாம டைரக்டா இங்க சண்முகத்தையும் கூப்பிடுறாங்க. அப்ப சண்முகம் என்னாச்சு பொண்ணி, எதுக்காக டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சண்முகத்திட்ட பொண்ணுமே ஒன்னும் இல்ல, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த பேசலாம்னு நினைக்கிறேன். சொல்லப்போனா இந்த வீட்டுல ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான், ஆனா யாரும் என்னோட பேச்சை நம்ப மாட்டாங்க, நீங்க ஓரளவுக்காவது கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையுமே இந்த பக்கம் சண்முகத்திட்ட சொல்றாங்க. இதை கேட்டோன்னே சண்முகம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன பண்ணி சொல்ற, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சிவானி பாப்பாவை கடத்தினது வேற யாரும் கிடையாது, சுந்தர் ஒரு பொண்ணை ஏமாத்தினாருன்னு சொன்னல, அந்த பொண்ணோட அண்ணன் தான். இதை விட முக்கியமா அவங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி எனக்கு தெரியல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சுந்தர் ஏமாத்தி கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. 10 லட்ச ரூபாய் இன்னைக்கு கூட இங்க அத்தை கிட்ட மாத்தி சைன் வாங்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, அது கூட அந்த தாசு கொடுக்கறதுக்கு தான். இதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுமே தங்கிட்ட இருக்கிற வீடியோ போட்டோ இதெல்லாமே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா வீடியோல தெளிவான ஆடியோ கிடையாது, ஏன்னா ரொம்ப லாங்ல இருந்து எடுத்ததுனால. ஆனா அந்த வீடியோல இங்க சுந்தர் இவங்க தான் ஸ்வேதா அப்படின்ற விஷயம் மட்டும் இங்க தெளிவா தெரியுது. அதை உடனே இந்த பக்கம் வந்து சண்முகத்துக்கு காமிச்சு விட்டுட்டு இவங்க பேர் தாசுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவங்க தான் அந்த குழந்தையை கடத்தினது, இதை பத்தி நீங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி அவங்கள யாரு என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லுங்க. இதுக்கு மேல சிவானி பாப்பாக்கு இவங்களால எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, ஏன்னா இவங்க பேசிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் நான் கேட்டேன், அவங்க இந்த 20 லட்சத்தோடு நிறுத்த போறது கிடையாது, மறுபடியும் இந்த பக்கம் சுந்தர் கிட்ட பணம் கொடுக்கறதுக்காக இதை ஒண்ணு பண்ணுவாங்க, ஏன்னா அதை பத்தி அவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. அதனால நம்ம குடும்பத்தில் இருக்க யாருக்கும் எந்த தொந்தரவும் வராம இந்த விஷயத்தை நீங்க தான் முடிக்கணும்னு சொல்லி சண்முகம் கையிலையும் கொடுக்குறாங்க. இது வாங்கின சண்முகமும் கண்டிப்பா பொண்ணி இந்த விஷயத்தை நான் உனக்காக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பொன்னிமங்கிறது கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, என் பேர் எந்த காரணத்தை கொண்டு வெளியில வரக்கூடாது, இதை நீங்களா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு எப்பவும் போல குடிசைக்குள்ள போயிடுறாங்க. இதை பார்த்து சண்முகமும் உண்மையிலுமே பொண்ணுக்கு எந்த அளவுக்கு நல்ல மனசு இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு கிரெடிட்டையும் தான் எடுத்துக்காம மத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி அவருமே பொண்ணியை பத்தி ரொம்பவே ப்ரௌடா யோசிச்சுட்டு இருக்காரு.